தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு அமைப்பும் நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. அது ஏன்? ஒவ்வொரு நம்ம சமுதாயத்தில் ஏராளமான இயக்கங்கள், ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பிரிவை சேர்ந்தவர்களும் நாங்க தான் சரியான வழியில் இருக்கோம் என்று என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொள்றாங்க. அது ஏன்னு கேட்கிறாங்க. இதுக்கு மட்டும் இந்த கேள்வி வராது. ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம். அந்த முஸ்லீமுக்குள்ளே நீங்க பாக்குறீங்க, முஸ்லீம் கொஞ்சம் வெளியே மட்டத்தை பெருசா போட்டு பாருங்களேன். அப்ப ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம் நினைப்பாங்களா இல்லையா? இந்துக்கள் நினைப்பாங்க நாங்க தான் கரெக்டா இருக்கோம்னு, கிறிஸ்தவர் நினைப்பாங்க நாங்க போற ரூட் தான் கரெக்ட். அதனால இருக்கிறான், அப்படி நினைக்க போய் தானே அதில் இருக்கிறான், இல்லாட்டி வந்திருப்பான்ல. ஒரு மதத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், அதான் சரின்னு நினைக்கிறான். ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன் அதான் கரெக்ட்னு நினைப்பான். ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவன் அது கரெக்ட்னு நினைக்கிறான். கடவுளை இல்லைங்கிறான அவன் அதான் கரெக்ட்னு அவன் நினைக்கிறான். நம்ம முஸ்லீம் இப்படி நினைக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இதுல கட்டமா அதையும் கேட்கலாம். அப்ப இது மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா, இது அல்லாவே சொல்லிட்டான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு சாராரும் தங்களிடத்தில் உள்ளதுதான் சரி என்று இருமாந்து இருக்கிறார்கள் அல்லாவே சொல்றான். இப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்கல்ல, காக்காயா இருந்தா கூட அந்த முட்டைக்கு பொறிச்ச குஞ்சியா இருக்கிறனால அது நமக்கு தான் கருப்பு குஞ்சா தெரியும். காக்காய்க்கு என்னவா தெரியாது, அது பொன் குஞ்சு தான், தங்க குஞ்சா தான் தெரியும். அவன் உங்க புள்ள இருக்கு, அடுப்பு கறி மாதிரி பிள்ளைய போய் தெருவுலைய போட்ட போறீங்க, அதை போய் கண்ணே மணிய தங்கமே வைரமே இருப்பீங்க, பார்த்தா அடுப்பு கறியா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், நம்ம பெத்த புள்ள தானே, நம்ம பெத்த புள்ளைங்கும் போது அதுக்குன்னு ஒரு பார்வை மாறுவது மனிதனுடைய சுபாவம். நல்லா இல்லாட்டா கூட நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்ம புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்பது மனிதனுடைய ஒரு பலவீனம். அப்படிதான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு கொள்கையில எந்த ஒரு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நாங்க சொல்றதா சரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லலன்னா ஏன்டா அதுல இருக்கிறேன்னு கேட்டுருவோம். அப்படி சொல்லித்தான் ஆகணும். இல்ல சரி இல்லாட்டி அதுல இருக்கிறேன்னு கேட்போம்ல. அப்ப அவன் ஒரு கட்சிக்காரன் காங்கிரஸ்ல இருக்கிறவன்ட்ட கேளுங்களேன், காங்கிரஸும் சரியுமா, திமுக காரன் கேட்டா அதான் சரி அப்படிமா, அண்ணா திமுக ஆமா அதான் சரியுமா, சரியில்லைன்னு சொல்ல அப்ப என்ன இருக்கிறேன்னு கேட்பீங்கல்ல. சரியில்லைன்னு சொல்ல முடியும். ஒண்ணுல இருந்துகிட்டு அது சரியில்லைன்னு எவனாச்சும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால இதுதான் இயற்கையா நடக்கும். இந்த கேள்வி இப்படி கேட்கறத விட இப்படி சொல்லும் பொழுது நாம எதை சரின்னு கண்டுபிடிப்பது கேளுங்க. எப்படி கேட்கணும், ஏன் சொல்றான்னு கேட்கல, சொல்லத்தான் செய்வான். இது மதத்துல கேட்பான், கட்சியில சொல்லுவான், எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவான். ஒரு கடை வச்சிருக்கிறான்னு கேட்டா என் கடை சரக்கு தான் சரின்னு சொல்லுவாங்க, அடுத்த கடை சரக்கு சரி இல்லம்மா. அதெல்லாம் எல்லாரும் மனிதனுடைய ஒரு சுபாவம். மனிதன் அப்படி இயற்கையாக அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான். அதுக்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது. அதான் இயற்கை. அப்ப என்ன கேட்கணும், இப்படி எல்லாரும் நாங்க தான் சரின்றா நாங்க எதை ஏத்துக்கிறது அப்படின்னு வேணா கேட்கலாம். அந்த கேள்விக்கு மார்க்கத்தில் விட இருக்கிறது. எல்லாம் என்ன செய்யறான், நாங்க தான் சரி நாங்க தான் சரிங்கிறான். தௌஹீத் ஜமாத் நாங்க தான் சரின்னு சொல்லதான் செய்யுது, இல்லன்னு சொல்லல. எல்லாரும் நாங்க தான் சரின்னு சொல்ற மாதிரி தௌஹீத் ஜமாத் நாங்க தான் சரின்னு சொல்லுது. இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், அவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான், இவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான், நாங்க எதைத்தான் ஏத்துக்கிறது, இந்த கேள்வி கேட்கலாம். இது கேட்கலாம். இதுக்கு விட இருக்கான இருக்குது. என்ன விட இருக்குது என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க, தௌஹீத் ஜமாத் உள்பட அப்படி தூரமா நின்றுக்கிறங்க. எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யுங்க, மனசாலையோ நெசமாவோ அப்படி தூரமா நின்று கொண்டு ஒவ்வொருத்தரையும் அப்படி பாருங்க. நம்ம யாரு பக்கமும் சார்ந்து நம்ம சிந்திக்க வேணாம். இதுல உள்ளதுல எது பெட்டரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிற கஷ்டமா? நீங்க தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கிறதா நீங்க பார்க்க வேணாம். நீங்க எப்படி பார்க்கணும், மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிறங்க. இவங்க குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, இவங்க குர்ஆன் ஹதீஸ் அவுலியா மகான் பெரியார் அப்படி இப்படி லொட்டுல சொல்லுங்கறாங்க. இது குர்ஆன் இது கரெக்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா விளங்குமா விளங்காதா? அது விளங்கும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அஜர்த்துக்கு தனி மரியாதை வேணும், அஜர்த்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணும், அஜர்த்துக்கு பேசுறதுக்கு கூலி கொடுக்கணும், இப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துல கூட்டம் போட வர்றாங்களா, உங்களுக்கு ஏதாவது பீஸ் கொடுக்குறீங்களா? நாங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திட்டு போனா எங்களுக்கு 1 ரூபா கொடுக்கணும் காசு கேட்போமா? தந்தால் வாங்குவோமா? இது வரைக்கும் நாங்களும் எங்க ஜமாத்தில் உள்ள யார்ட்டையாவது கூலி கேட்டிருக்கிறோமா? அப்ப நீங்க என்ன பார்க்கணும், அவங்க பேசுற காசு கேட்கறாங்க, இவங்க பேசி சும்மா போறாங்க, இது பரவாயில்ல அப்படின்னு விளங்குறது கஷ்டமா? இது விளங்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் ஒரு கூட்டமே போட்டா கூட மெசேஜ் சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இவன் உட்கார்ந்துகிட்டு அவன் ஆகா ஓகம்பா, அவன் இவன் ஆக தலைவர் அவர்களே இவர்களே என்ன செய்வான்,
இங்கனுக்குள்ள உள்ளால் அவர்களேமா, தலைவர் அவர்களே, இன்னார் பொருளாளர் அவர்களே, இவர்களே என்ன செய்வான், ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வானுவன், இவன் அவனை புகழ்வான். நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமா, இவன் சொல்ல, அவன் எந்திரிச்சுக்கிட்டு இவனை சொல்ல. இது மாதிரி நடக்காத ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த ஜமாத்துல எந்த ஒரு கூட்டத்திலாவது, எந்த ஒரு அறிஞரை பற்றியாவது, தலைவரை பற்றியாவது இப்படி புகழ் சூட்டப்பட்டு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்படி தூரத்துல இருந்து பாருங்க. தௌஹீத் ஜமாத் சொல்லுதுன்னு பார்க்க வேணாம். எல்லாரும் ஆட்களை புகழ்கிறார்கள். இங்க அல்லாஹ் ரசூல் மட்டும்தான். யாரை பத்தியும் புகழ்ந்து நீங்க கேட்கவே முடியாது. அல்லாஹ் ரசூல் ரெண்டே டாபிக்கை தாண்டி மூணாவது ஒண்ணு இங்க உண்டா? பங்கு வைக்க மாட்டோம். மார்க்கத்தை தூய்மையா கொடுத்துறோம். இதை பாக்குறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு அமைப்பு உள்ளவங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, மாலை போட ரெடியா இருக்கிறாங்க, கழுத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, சால்வை போத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் உங்களுக்கு சால்வை போத்த வர்றேன்னு சொல்லி பொன்னாடை போத்தி நீங்க பாத்துருக்கீங்களா? தௌஹீத் ஜமாத்துல யாருக்காவது பொன்னாடை போட்டு பாத்துருக்கீங்களா? பார்த்தல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இதுல அப்படி மயங்குறான். சும்மா துணியில தான் ஆடையை கொடுக்கறான், பொய் சொல்லி கொடுக்கறான். பொன்னாடண்டு பொண்ணுலையா செஞ்சு கொண்டாந்து கொடுக்க, பொண்ணுனா தங்கம், தங்க இலைகள்ல செஞ்ச ஆடையை கொண்டாந்து போத்துறான். துணியை புடிச்சுக்கிட்டு பொன்னாடுன்னு போய் சொல்றான். தங்கமா தந்தா நான் கூட வாங்கிக்கிறேன், போத்துறதுக்கு இல்ல. இது வாங்கிக்கிட்ட வேற யூஸ் பண்ணிக்கலாம், சொத்தா வச்சுக்கலாம்ல. அப்படி இருந்தா வாங்கிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, துணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பொன்னாடையை போத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, துணியை கொண்டாந்து போத்துறாங்க. இவன் அதுல குளிர்ந்து போய் அப்படி கொடுத்த போட்டுட்டு போஸ்ட்லாம் கொடுக்கலாம். அது என்னமோ பெரிய கிரீடமான்னு நினைக்கிறான். இங்க இது மாதிரி தௌஹீத் ஜமாத்துல ஒண்ணு பாத்துக்கிறீங்களா? இப்படி செஞ்சிருக்கிறோமா? அதே மாதிரி மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க சொந்த தேவைக்காக வேண்டி உங்களோட பிச்சை எடுக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய எந்த ஒரு ஆலிமாவது உங்களுடைய செல்வந்தர்களை தேடி அவங்க தேவைக்கு தௌஹீத் நிர்வாகிகள் கேட்பாங்க, பித்ரா கொடுங்கன்னு கேட்பாங்க. வாங்கி உங்கள்ட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வசூல் பண்ணுவோம். ரத்த தானம் நடத்த போறோம், மருத்துவமாக நடத்த போறோம் அப்படின்னு சமுதாய பணிக்கு கேட்டு அது சமுதாய பணிக்கு செலவு செய்திருப்பார்களே தவிர, சொந்தத்துக்கு மௌலு கல்யாணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்கள்ட்ட வந்தாங்களா? இல்ல. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் கல்யாணம் பண்றான், மத்த எல்லாரும் கல்யாணத்தில் அம்படியும் கண்டுபிடிச்சிடலாம். பெரிய வடை பேர் எங்கேயும் போவானா, கல்யாணத்தை போய் ஒவ்வொரு இயக்கத்துக்காரனுடைய கல்யாணத்துக்கு போங்க, அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஃப்ராட் பையன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன், நம்ம தௌஹீத் ஜமாத் கல்யாணம் மண்டபங்கள்ல நடக்காது, ஆடம்பரங்களுக்கு இடம் இருக்காது, புரோகிதத்துக்கு வேலை இருக்காது, வரதட்சணை இருக்காது, பெண் வீட்டார் கொடுக்கிற விருந்து இருக்காது, ஆடல் பாடல் இசை கச்சேரி இருக்காது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடணுங்கிற வகையில பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இருக்காது. மற்ற எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவருடைய கல்யாணமா இருந்தாலும் அவன் எப்படி நடக்கிறான், நான் தான் சரின்னு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். அதல்ல அவன் சொன்னா சரியாயிருமா? இப்ப நீங்க என்ன பார்க்கணும், இப்படியே பார்க்கணும். அதே மாதிரி இந்த சமுதாய பணிக்கு வாங்க. தௌஹீத் ஜமாத்தும் எத்தனை சமுதாய பணி செய்யுது, மற்றவங்களும் நாங்களும் சமுதாய பணி செய்யறோம்னு சொல்றாங்க. இந்த தௌஹீத் ஜமாத் எப்படி சமுதாய பணி செய்யுது? உங்களுக்கு பிரச்சனைனா போராடுது, இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்குது, கூட்டத்தை கூட்டுது, மக்களுக்காக போராடுது. இப்படி போராடி விட்டு இதை காட்டி எங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு தாங்க, எங்களுக்கு ஒரு வாரிய பதவி தாங்க, எங்களுக்கு அரசாங்கத்தில் பட்டம் பதவி விருதுகள் எல்லாம் கொடுங்க, முக்கிய பிரமுகர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு மனை எல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி சொல்லி தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஒருத்தன் இந்த 25 வருஷ பொது வாழ்க்கையில ஒருத்தன் இப்படி அடைஞ்சான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு வாரிய பதவி வாங்கினா, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டான், ஒரு எம்பி ஆகிட்டான், ஒரு அதை வாங்கிட்டான், ஒரு இதை வாங்கிட்டான், அவன் வீட்டு பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டான்னு சொல்ல முடியுமா உங்களால? எங்க வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நாங்க போய் சீட்டு கடை தரமாட்டான், டாக்டர் சீட்டு தரமாட்டான். ஒரு செகண்ட்ல போட்டு எத்தனை சீட் வேணும் வாங்கி, எம்எல்ஏ சீட்டு வேணா கேட்காத, டாக்டர் சீட்டு வாங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டான். அப்படியாச்சும் நாங்களும் யாராவது வாங்கணுமா? இலவசமா எத்தனையோ ஆட்களுக்கு இலவசமா நிலம் கொடுக்கணும், ஒரு வார்த்தை சொன்னா போய் தர ரெடியா இருக்கணும். ஆனா அதுக்கு பெரிய விலை கொடுக்கணும், இப்படி கையை கட்டி நிக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் பேச முடியாது. நாங்க வாங்கிட்டா என்னவாயிரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க முடியாது, கண்டிக்க இயலாது. சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கிற நமக்கு விலை பேச ரெடியா இருக்கணும், விலை போக ரெடியா இல்ல. தௌஹீத் ஜமாத் விலை கொடுக்க ரெடியா தான் இருக்கணும். என்ன விலை உங்களுக்கு வேணும்? பணம் வேணுடா பணம் வாங்கலாம், பதவி வேணா பதவி வாங்கலாம், எதுவுமே கிடையாது. இப்படி நீங்க பாக்குற இத்தனை வருஷமா இதை வச்சு இந்த உலக கூட்டம் ஒரு கூட்டத்தை அதிகமா கூட்டக்கூடிய ஒரு இயக்கமா நம்ம தான் இருக்கிறோம். யாரும் இந்த தௌஹீத் ஜமாத் கூட்டுற மாதிரி கூட்டினது இல்ல, மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? நம்மளும் தான் பிரச்சாரம் பண்ணுவோம். ஒரு நேரத்தில் ஒரு ஆள் ஆதரிப்போம், எங்க லாபத்துக்கு ஆதரிக்க மாட்டோம். என்னடா ஆதரிப்போம்?
மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு சைடு ஆதரிப்போம். ஆதரிச்சா அவங்க மேடையில் நம்ம ஏற மாட்டோம், தனி மேடை தான் போடுவோம். அங்க ஏற்றி விட்டா அவன் ஒன்னோட ஒன்று பேசிட்டு போயிருவான். ஆடல் பாடல் இடம் கொடுக்க மாட்டோம், கச்சேரிக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம், நடத்துற காட்சியை பார்க்கிறோம். இவன் என்ன செய்யுமா, மீலாதுன்னு மார்க்கத்தின் பேர்ல நடத்துற ஒரு நிகழ்ச்சியை கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு, ட்ரம் வாசிக்கிட்டு, யானைப்படை குதிரைப்படையை வச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சு தொடக்கி மேல கையில மடிச்சு கட்டிக்கிட்டு, இந்த படம் போதுமா அந்த படம் போதுமான்னு என்ன செய்யறான். இதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய ஊர்வலங்கள் நீங்க பாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோமா? ஒருத்தர் சொன்னாங்க, அதிகாரிகள் சொன்னாங்க, நீங்க தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போட்டீங்க, மாநாடு போட்டா ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த வந்தவன்லாம் ஒரு சாரார் உங்களை திட்டிட்டு போனாங்க. என்ன திட்டு போனாங்கன்னா, பீடி சிகரெட்டுக்காரங்க நிறைய கொண்டாந்து கடையை போட்டிருக்காங்க. என்னங்க ஒரு பீடி விற்கல, ஒரு சிகரெட் விற்கல, ஒருத்தம் கூட இருக்க மாட்டானுங்களா பீடி குடிக்கிறவங்க, என்ன கூட்டவங்க என்று அவங்க சொன்னதாக உளவுத்துறை அதிகாரி நம்மள்ட்ட சொல்றாரு. அப்ப என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய டாஸ்மாக் கடையெல்லாம் அந்த கும்பகோணத்துல மாநாடு நடத்தணுமே, அப்ப சொன்னாங்க டாஸ்மாக் கடைலாம் குவிச்சுட்டானுங்களாம். டேய் முஸ்லீம்கள்லாம் பாய் விட பெரிய பேரணி நடத்துறாங்க, சரக்கு ஸ்டாக் வைடான்னு சொல்லிட்டு. கடையில பார்த்தா எப்பவும் உள்ள வியாபாரம் இல்ல. ஏன் பேரணினால மக்கள் நடமாட்டம், நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோமா, ஒரு ஊருப்பையே குடிக்க மாட்டானா? என்னடா இது அந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆக்கிட்டான். இதெல்லாம் நீங்க கவனிச்சு இப்படி வெளியே இருந்து பாருங்க. தௌஹீத் ஜமாத்தில் நாங்க சொல்றோம்னு பார்க்காதீங்க, வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பெரிய மார்க் ஆராய்ச்சிலாம் இதுக்கு தேவை கிடையாது. அப்படி மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க. அதுக்காண்டி 100% நாங்க சுத்தம்லாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்திலையும் மிஸ்டேக் உள்ளவங்க இருப்பாங்க, ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியா இருப்பாங்க. குறைய இல்லைன்னா இல்ல, இங்க உள்ளவனே போடுறதுல தப்பு செய்யறவன் இருப்பான். சில வாங்கின கண்ட கொடுக்காத 4 பேருக்கு தான் செய்வான். வாப்பா சொல்லிட்டான்னு வரதட்சணை வாங்கிட்டு கூட ஒருத்தன் இருப்பான். ஆனா பொறுப்போட்டு ஒன்று தூக்கிடும், அது ஒரு விஷயம். அப்படி 1-2 நீங்கள் பார்க்கலாமே தவிர, நீங்க எப்படி பார்க்கணும், 100% நல்ல வேண்டும் எங்கேயும் பார்க்க இயலாது. அது மலக்கத்தான் கொண்டாந்து இறக்கணும். மனுஷனை கொண்ட ஒரு ஜமாத்துல என்ன செய்ய முடியாது, 100% பரிசுத்தம் யாரையும் கொண்டாந்து காட்ட இயலாது. நீ இருக்கிறதுல நீ ஃபெயில் ஆகும்போது நாங்க பாஸ் ஆகிற மார்க் வாங்குறோமா இல்லையா? நீ 10 மார்க் 15 மார்க் வாங்க முடியாம இருக்கிற, நாங்க ஒரு 40 எடுக்கிறோமா இல்லையா? அதான் மேட்ரு. அப்ப எது பாஸ் ஆகுறதுல இருந்துகிட்டு போங்க. நீங்க எங்களை விட நல்ல நிலைக்கு நீங்க வாங்க, வந்து ஜமாத்தை கையில் எடுத்து நல்லபடியா கொண்டு போங்க. இதை விட வேற எந்த ஜமாத்து நல்லா இருக்குன்னு நான் வந்து முதல்ல சேர்ந்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த தன்மையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, இந்த உங்களை விட இந்த ஒரு ஜமாத்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் சாதாரண உறுப்பினரா வந்து அதுல சேர்ந்துக்க ரெடியா இருக்கணும். இதுதான் அடிப்படை வழங்குதா? அதான் அடிப்படை வழங்கின குழப்பம்.